என்றும் நான் செல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நிறையுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொரு மீதும் வரும். ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அப்பா கிட்ட இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. உண்மை நாள் முழுவதும் அவரோடு கூட இருக்கணும்னு ஒரு பெரிய ஆசை தான். ஆனா நான் நாள் முழுதும் அதிகபட்சமா கடவுளோட தான் இருக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட அவரை குறித்து அதிகமா பேசுறேன். வீட்டை விட்டு காலையிலே புறப்பட்டேன்னா ஒரு 8:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுவேன். சர்ச்சுக்கு வந்து உட்காந்து வச்சுங்க, பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கப்புறம் வெளி ஒளி இருக்கும். அப்படியே போயிட்டு சர்ச்சில் தான் இருப்பேன். வீட்டுக்கு போகிற நேரம் மணி 10. அப்போ அந்த நேரம் முழுதும் ஆண்டவரோடு செலவு செய்யும் போது கிடைக்கிற பேர் ஆனந்தம் அளவே இல்லைங்க. அது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுல சாப்பாடு தெரியல, பசி தெரியல, எதுவுமே தெரியல. அவ்வளவு ஜாலியா என்ன பண்ணுதுங்க, மகிழ்ச்சியா இருக்குது. அந்த மகிழ்ச்சியோடு நம்ம என்ன பண்ணோமா, கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை துதித்து நம்ம ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 101ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன சொல்றாங்க? கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எப்பொழுதும் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே உம்மை பாடி மகிமைப்படுத்துவேன். எப்பொழுதும் என்னுடைய வாயின் வார்த்தைகள் உண்மையே நினைச்சு துதிக்கும், பேசும். யாராவது சொந்த பந்தம் வந்தா கூட அவங்க கிட்ட நான் என்ன பண்ண போறதில்ல, வீண் கதையை பேசாம உங்களை குறிச்சுதான் டேடி நான் பேசுவேன், உங்க வார்த்தை தான் தகப்பன சொல்லுவேன் அப்படின்னு அந்த மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்கா? ஐயா ரொம்ப நாள் கழிச்சு அங்க ஒரு ரூபா வந்துருச்சுங்க, ஐயா இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரலையா, ஐயா நான் இப்ப பிரேயருக்கு வரலையா. யார் வந்துட்டாங்க? எங்க வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு எங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஓகே, நல்லது. ஆனா அந்த சொந்த பந்தங்கள் கிட்ட உனக்கு சொந்தத்தை கொடுத்த சொந்தக்காரர்கள் குறித்து என்ன பண்ணணும், மகிழ்ச்சியா பேசணும். சும்மா நீங்க உட்காந்து பேசி பாருங்க, அப்பா பேசி பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டுங்க, பயங்கர டேஸ்ட். சொல்ல சொல்ல என்ன பண்ண நாவல தீன் ஊறிக்கிட்டே இருக்கும். அப்படியே எடுத்து கொட்டிக்கிட்டே இருப்பார், அறிவு போல ஆண்டவர் பேசியிருப்பார். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அந்த அனுபவம் தான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ள நமக்கு இருக்கணும். நம்ம சுத்தி என்ன நடக்குது எது நடக்கிறதெல்லாம் நீங்க சிந்திக்காதீங்க. நம்ம சுத்தி இருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்குள் எப்படி வைத்துக் கொள்வது சொல்லுங்க. நம்ம சுத்தி என்ன நடக்குது எது நடக்குது குறிச்சு நீ கலங்காது. நம்ம கிட்ட சுத்தி நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட காரியத்துல இருக்கிறவங்களை கிறிஸ்துவுக்குள் அவங்களை எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியா வைப்பது. உங்க குடும்ப வாழ்க்கையில கூட உங்க குடும்பத்தை உறவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா வைக்க பிரயாசப்படணும். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்ன சொல்றாங்க? நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக. அப்ப அந்த மகிழ்ச்சி உன் குடும்பத்துக்குள்ள இருக்கணும். யார் உன் வீட்டுல பேசும்போது சிரிச்ச முகத்தோடு, அந்த புன்னகை தனி. என்னங்க எப்படி இருக்கிறீங்க, என்னம்மா எப்படா இருக்கிற, சொல்ல போனுங்க எப்படா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த கேட்டு பாருங்க. அந்த சிரிச்ச முகத்தோடு வீட்டுக்கு உள்ள போனவருக்கு என்னம்மா எப்படா இருக்கிறீங்க, என்ன டீலாம் போட்டியடா, என்ன கஷ்டம், கொஞ்சம் களைப்பா இருக்கிறேன், உடனே சொல்லி பாருங்க. உங்க முகத்துல இந்த சிரிப்பை பார்த்து உங்களுடைய மனைவி என்ன பண்ணாங்க, ஆகா இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, அவங்க சந்தோஷத்தை என்ன பண்ணுவாங்க அந்த முகத்தில் வெளிப்படும். அதுதான் நம்ம ஆண்டவருக்குள்ளும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடை புரியாத ஒரு மகிழ்ச்சி. நான் சிரிச்ச முகத்தோடு எங்க அப்பாட்ட போனேன்னா அவர் சிரிச்சு என்ன பண்ணாருங்க, என் கவலையெல்லாம் மறக்க வச்சிருவாரு. உள்ளுக்குள்ள ஒரு பாரம் அப்படியே இருக்கும். அந்த பாரத்தோடு நான் போய் அழுகணும்னு நினைச்சா கூட என்னை அழுக விட மாட்டேன். கண்ணீர் வந்தா கூட வேண்டாம் மகன் நான் அழுகுறேன்னு சொல்லிட்டேன்னு என் கண்ணீரை தொடச்சு எனக்கு அந்த ஒரு சிரிப்பை கொடுப்பாரு பாருங்க. அது அவ்வளவு பேரின்பமான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கணக்கிடவே முடியாது. ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என் தேவ சமூகத்துல நிறைய காரியங்கள் அனுபவிச்சிருக்கிறேன். நல்லா கூட இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய அனுபவிச்சிருப்பாங்க, எல்லாம் நன்மை தீங்கு எல்லாம் பெற்றிருப்பாங்க. ஆனா அவங்களால நிறைய காயங்கள் படும்போது கூட என் இருதயங்கள் சில நொடி கலங்கும் போது என்ன பண்ணா, எங்க அப்பா இந்த கலக்கத்தை கூட விட மாட்டாரு. அப்படியே அவர் என்ன பண்றாங்க, சிரிச்ச முகத்தோடு மகிழ்ச்சியாக என்னோடு இடைப்படும் போது அந்த கவலைகள்லாம் மறந்துடும்.
அதனாலதான் சொல்லுகிறேன், அப்பாவோடு வீட்டுக்குள்ள எப்பொழுதும் உங்க முகத்துக்குள்ள என்ன இருங்க, ஒரு புன்னகையோடு சிரிப்போடு இருந்து பாருங்கள். கர்த்தரை மனமகிழ்ச்சியா துதித்து பாடுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், வேதங்களை வாசிங்கள், அறிவு பூர்ணமானதை சிந்திங்க, அழிகிறதை குறித்து சிந்திக்காதீங்க, ஆக்கப்பூர்வமாக உருவாக்குவதை குறித்து சிந்திங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.